எக்ஸாம்பிள் சம் 1.18. இந்த சம் நல்லா ரீட் பண்ணி பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹோம்ஒர்க் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுல வந்து 2 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஒன்னு இங்கிலீஷு, இன்னொன்னு மேத்ஸ். சரியா இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா 80% ஆஃப் ஸ்டூடெண்ட் who do மேத்ஸ் ஒர்க்கை முடிச்சிட்டாங்களாம் டியூரிங் ஒன் ஸ்டடி பீரியட். ஓகே, படிக்க விட்டு என்ன பண்ணோம், வந்து படிக்காம என்ன பண்றோம், மேக்ஸ் ஒர்க் வந்து எழுதியிருக்கும். சரியா? will do the maths work on the next study period. ஸோ மறுபடியும் இது அவங்க மேக்ஸ் ஒர்க்கு தான் முடிக்கணும் ட்ரை பண்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் மேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, செகண்ட் மேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லுதுன்னா மேக்ஸும் அடுத்து மேக்ஸும் இதுக்கான பாசிபிலிட்டி 80%. இதோட ஆன்சர் பார்த்தோன்னா 0.87 அர்த்தம். மேக்ஸ் ஒர்க் தான் முடிச்சிருக்காங்க. ஸோ அதே ஸ்டடி பீரியட் அடுத்த ஒர்க் இருக்குமா இல்லையா, அது இந்த மேக்ஸ் ஒர்க் தான் முடிக்கணும்னு நினைக்கிறாங்க இவங்க. சரியா இல்லையா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க 30% ஆஃப் ஸ்டூடெண்ட் who do the இங்கிலீஷ் ஒர்க். எதை முடிச்சிருக்காங்க? இங்கிலீஷ் ஒர்க்கை முடிச்சிருக்காங்க. டியூரிங் ஒன் ஸ்டடி பீரியட் will do the இங்கிலீஷ் ஒர்க் the next study period. ஸோ மறுபடியும் இன்னொரு ஸ்டடி பீரியட் இருந்துச்சுன்னா அங்க என்னதான் மறுபடியும் முடிக்கிறாங்க, இங்கிலீஷ் ஒர்க் தான் முடிக்கிறாங்க. அப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் டு இங்கிலீஷ். ஸோ என்ன சான்ஸ்மா இருக்குது 30% சான்ஸ். அப்ப ஆன்சர் எழுதணும் 0.30. சரியா? அப்ப இதை டேபிள் மாதிரி ரெடி பண்ணுவோமா? எப்படி ரெடி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் மேக்ஸ் கொடுத்துருக்கான், ஃபர்ஸ்ட் மேக்ஸ் ஓகேவா? ஸோ மேக்ஸ் இங்க இங்கிலீஷ். ஸோ அடுத்து இங்க வரும் மேக்ஸ் இங்க இங்கிலீஷ். அப்போ மேக்ஸும் ஜாயின் பண்ற இடத்துல 0.80 பண்ணும். அப்படிதானே? 0.80 விட்டுட்டேன். சரி, அந்த டெசிமலுக்கு அப்புறம் அந்த ஜீரோக்கு அப்புறம் நம்பர் இல்லை, அதை விட்டுறோம். சரியா? அடுத்து இங்கிலீஷும் இங்கிலீஷ் சேரணும் பாரு. இங்கிலீஷ் இங்கதான் சேர தெரியுதா இந்த இடம். அப்ப 0.3 அதுக்கப்புறம் 0 தேவையில்லை. இப்போ மத்த 2 இடத்து ஃபில் பண்ணமா இல்லையா? அப்ப இந்த ரோ ஃபுல்லும் கூட்டினா 1 வருமா இல்லையா? அப்ப இந்த 0.8 1ல இருந்து 0.8 கழிச்சா 0.2 வரும். 1ல இருந்து 0.3 கழிச்சா 0.7 வரும். அப்ப எனக்கு தேவையான டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா 0.8 0.2 0.7 0.3. அப்ப என்ன பண்ணியாச்சு, டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் முடிச்சாச்சு. அவன் ஃபர்ஸ்ட் ஒன் அதான் கேட்கிறான் பாருங்கம்மா, calculate transition probability matrix. So transition probability matrix completed. First sum முடிஞ்சிச்சு, first part. Second என்ன கேட்டிருக்கான், number of student who do maths work, English work for the next subsequent 2 study period. First period முடிஞ்சிச்சு, செகண்ட் பீரியட் முடிஞ்சிச்சு. அவன் ஃபர்ஸ்ட் பீரியட் முடிஞ்சதுல ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட் முடிச்சிருப்பாங்க, செகண்ட் பீரியட் முடிஞ்சதுல இன்னொரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட் முடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 2 பீரியடுமே ஸ்டடி ஹவரா இருந்துச்சுன்னா மொத்தம் எத்தனை பேர் இந்த ஹோம்ஒர்க் முடிச்சிருக்காங்க, மேக்ஸ் எத்தனை பேர் ஹோம்ஒர்க் முடிச்சிருக்காங்க, இங்கிலீஷ் எத்தனை பேர் ஹோம்ஒர்க் முடிச்சிருக்காங்க. அப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இனிஷியலா எவ்வளவு ஹோம்ஒர்க் முடிச்சிருக்காங்க தெரியுமா இல்லையா? அப்ப இந்த கொடுத்துருக்காங்க இனிஷியலி ஸ்டார்டிங்ல நிறைய பேர் வீட்டுல ஹோம்ஒர்க் இந்த வீட்லயே முடிச்சு வந்துருவாங்க. அப்படிதானே? இனிஷியலா என்ன பண்ணிருக்காங்க 60 ஸ்டூடெண்ட் டு த மேக்ஸ் ஒர்க் and 40 student to the English work in the home. ஹோம்லயே முடிச்சிட்டாங்க அவங்க. அப்போ இனிஷியலா பார்த்தனா இனிஷியலா பார்த்தனா இங்க மேக்ஸும் இங்கிலீஷும் எத்தனை பேர் முடிச்சிருக்காங்கன்னா மேட்ரிக்ஸா உருவாக்க சொல்ல. சோ மேக்ஸ் வந்து 60 பேர் முடிச்சிருக்காங்க அண்ட் இங்கிலீஷ் வந்து 40 பேர் முடிச்சாங்க. இது வந்து என்னது, இனிஷியலா வீட்லயே வச்சு முடிச்சுட்டு வந்தவங்க. சரிதானே? இப்ப நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்ப இந்த இடத்துல ஒரு பீரியட் முடிஞ்சா எத்தனை பேர் முடிச்சிருக்காங்க அப்படி கண்டுபிடிக்கணும். அந்த ஒரு பீரியட் முடிஞ்சாதான் அடுத்த பீரியட் போக முடியும். கண்டினியூஸா செகண்ட் ஹவர் போக முடியாது. சரியா இல்லையா? ஒன் ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப 1 ஸ்டேஜ் ப்ராபபிலிட்டி தான் பார்த்துட்டு இருக்கோம் வச்சுட்டு 2 ஸ்டேஜ் பார்க்கல. அப்ப ஒவ்வொரு ஸ்டேஜா தான் பார்க்கணும். சரியா இல்லையா? அப்ப இந்த இடத்துல ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் பீரியட், ஃபர்ஸ்ட் பீரியட் முடிஞ்ச பிறகு எனக்கு எத்தனை பேரு மேத்ஸ் இங்கிலீஷ் ஹோம் முடிச்சிருக்கான்னு பார்த்தது என்ன பண்ணணும்னா இந்த இனிஷியா உள்ள இந்த மேட்ரிக்ஸை இந்த டிரான்சிஷன் மேட்ரிக்ஸோட பெருக்குனா போதும். சரியா? அப்ப இந்த இடத்துல இனிஷியலா இந்த இடத்துல இனிஷியல் என்ன இருக்குதுன்னா 60 40 இத டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் கூட பெருக்குங்க. டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் என்னது 0.8 0.2 இது 0.7 இது 0.3. இப்ப நீ தான் ஆன்சர் பண்ண போற. ஈக்குவல் டு 60ஐயும் 0.18 பெருக்குனா வாட் இஸ் ஆன்சர்? சரியா இல்லையா? அந்த 60யும் 0.18 பெருக்குனா ஆன்சர் நமக்கு வந்து 48 வரும். பிளஸ் 40 0.7 ஆன்சர்
28 வரும். செக் பண்ணிக்கோ. அடுத்து 16 0.12 பெருக்குனா ஆன்சர் 12. 40 0.3 பெருக்குனா 12. அப்ப இதோட ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா 48 28 கூட்டினா 76, 12 12 கூட்டினா 24. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு பீரியட் ஸ்டடி பீரியட் சொல்ல அது படிக்காம நீங்க ஹோம்ஒர்க் எழுதுனீங்கன்னா 76 ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமா என்ன பண்ணிருப்பாங்க, மேக்ஸ் ஹோம் முடிச்சிருப்பாங்க. 24 ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிருப்பாங்க, இங்கிலீஷ் ஹோம் முடிச்சிருப்பாங்க. இது ஒரு பீரியட் முடிஞ்சிச்சுன்னா அப்படிதானே. இப்ப அடுத்து இன்னொரு பீரியட் நடக்கவே இல்லையா, அவன் என்ன கேட்டிருக்கான், செகண்ட் ஸ்டடி பீரியட். 2 ஸ்டடி பீரியட் முடிஞ்ச பிறகு என்ன கேட்டிருக்கான் அப்படிதானே. அப்போ ஆஃப்டர் த செகண்ட் பீரியட், ஆஃப்டர் செகண்ட் பீரியட். ஆஃப்டர் செகண்ட் பீரியட்னா இந்த ஃபர்ஸ்ட் பீரியட்ல முடிஞ்சிருக்கா இல்லையா, அந்த நோட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிதானே. அப்ப என்ன பண்ண போறோம், இனிஷியலா உள்ளத ஃபர்ஸ்ட் பீரியட் யூஸ் பண்ணியாச்சு. அப்ப செகண்ட் பீரியட் சொல்ல ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருக்கா இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணணும். அப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நான் யாரும் யூஸ் பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் பீரியட் முடிஞ்ச உடனே எத்தனை பேர் முடிச்சிருக்காங்க, 76 24. இத மறுபடியும் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் பெருக்குங்க. 0.8 0.2 0.7 0.3 மல்டிப்ளை பண்ணுவோமா, ஈக்குவல் பொறுமையா மல்டிப்ளை பண்ணி 76ஐயும் 0.8 பெருக்குனா 60.8 பிளஸ் 24ஐயும் 0.7 பெருக்குனா 16.8. அடுத்து ஃபர்ஸ்ட் காலம் முடிஞ்சிட்டா ஃபர்ஸ்ட் செகண்ட் காலம் பெருக்குனா 76ஐயும் 0.2ஐயும் பெருக்குனா 15.2 பிளஸ் 24ஐயும் 0.3 பெருக்குனா 7.2. ஓகேவா. அப்ப இதனுடைய அடிஷன் ரிசல்ட் என்னமா இருக்குது, 77.6. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா 22.4. அப்ப இந்த இடத்துல நமக்கு டெசிமல்ல வந்திருக்கு அப்படிதானே. அப்போ ஹோம்ஒர்க் வந்து டெசிமல்ல முடிச்சிட முடியும் அப்படிதானே. அப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிச்சு பாரு, இந்த 6ங்கிறது 5 விட பெருசு. அப்ப இந்த முன்னா 1 நம்பர் ஆட் பண்ணிக்கலாமா. இங்க 4 அப்படிங்கிறது 5 விட கம்மினா அது முன்னா 1 நம்பர் ஆட் பண்ணக்கூடாது. அப்ப இதனுடைய அப்ராக்சிமேட்லி ஆன்சர் So approximate answer 1 கூட்டினா 78, இதுல 1 கூட்ட முடியாத ஆன்சர் 22 அப்படிதானே. அப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் ஹோம்ஒர்க் வந்து எத்தனை பேர் முடிச்சிருக்காங்கன்னா 78 மெம்பர்ஸும் அண்ட் இங்கிலீஷ் ஹோம்ஒர்க் வந்து 22 ஆகும். இந்த கடைசி என்ன எழுதும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் 2 ஸ்டடி பீரியட், ஓகே 2 பீரியடுக்கு அப்புறம் there will be 78 approximately போடுங்க, student will do the max work. அப்ப அப்ராக்சிமேட்டா 78 ஸ்டூடெண்ட் பண்ணிருப்பாங்க, மேக்ஸிமம் முடிச்சிருப்பாங்க. அண்ட் 22 ஸ்டூடெண்ட் பண்ணிருக்காங்க, இங்கிலீஷ் முடிச்சிருப்பாங்க. சோ இதான் நமக்கு தேவையான ஆன்சர்.